தனியார் தோட்டத்தில் மாவட்ட அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கிய பின்னர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அணையை தங்களது தேவையை பூர்த்தி செய்யாததால் அதிகாரிகள் அணையை இடிக்க முயல்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கன்னிவாடி, பண்ணைப்பட்டி, கோம்பை பகுதி மலை அடிவாரத்தில் விவசாயி குணசீலன் என்பவர் தான் விவசாயம் செய்து வரும் நிலத்தில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வனத்துறை அதிகாரி, வேளாண் பொறியியல் துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி என அனைவரிடமும் அனுமதி வாங்கி கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு தடுப்பணையை கட்டியுள்ளார். தற்போது தடுப்பணையை இடிப்பதற்கு ஒரு சில அதிகாரிகள் முயன்று வருவதாகவும், யானை வருகிறது, காட்டு மாடு வருகிறது, பொதுமக்களை தாக்குகிறது என கூறி விவசாய நிலத்தில் கட்டியுள்ள அணையை இடிக்க முயல்கின்றனர். வனத்துறையில் வனவிலங்குகள் நீர் குடிப்பதற்காக தண்ணீர் எதுவும் தேக்கம் செய்து வழங்காத காரணத்தால் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருகின்றன. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு விவசாய நிலத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும், மண் பரப்பு அமைக்க வேண்டும், கல்வரப்பு அமைக்க வேண்டும், குளம் அமைக்க வேண்டும், நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும், வரத்து வாய்க்கால்களில் வரும் தண்ணீரை வீணாக்காமல் தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும் என பல்வேறு திட்டங்களை வழிவகுத்து நிதியும் வழங்கி கட்டுமான பணிகள் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பண்ணைப்பட்டி, கோம்பை பகுதியில் விவசாயி ஒருவர் தனது விவசாய நிலத்தில் அணையை அரசு அதிகாரியுடன் அனுமதி வாங்கி தடுப்பணையை கட்டிய நிலையில் ஒரு சில அதிகாரிகள் தங்களது தேவையை விவசாய பூர்த்தி செய்யாததால் யாரிடம் அனுமதி வாங்காமல் அணை கட்டுவது போல் அதிகாரிகள் அணையை இடிக்க முயற்சி செய்து வருகின்றனர். நீதிமன்றம் மூலம் தடை உத்தரவு தற்போது வாங்கப்பட்டுள்ளது. நாங்கள் தொடர்ந்து இதே பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றோம். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் தடுப்பணைகளை தண்ணீர் தேக்க வேண்டும். தண்ணீர் தேங்கினால் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், விவசாயம் செழிக்கும். அதை விடுத்து அதிகாரிகள் தடுப்பணையை இடிப்போம் என்பது எந்த விதத்தில் நியாயம்? மாவட்ட நிர்வாகம் தடுப்பணையை இடிக்கக்கூடாது, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி பண்ணைப்பட்டி, கோம்பை உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்போது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியிடம் வழங்கினோம் என கூறினர். 10 வருஷத்துக்கு முன்னால் அதிகாரிகள் அனுமதி கொடுத்து தான் கட்டியிருக்காங்க. இந்த 10 வருஷமா அதிகாரிகள் அதை பார்க்கலையா? எந்தெந்த அதிகாரி இந்த இதுக்கு வந்து அதிகாரி கலெக்டர் அன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அனுமதி கொடுக்கல, அளவு மீறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனுமதி கொடுக்கலன்னு உண்மையை வந்துச்சு. அவங்க ப்ரூவ் பண்ணால் அவங்க இது ரைட்டு. அது ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? ஹைகோர்ட் எதுக்கு ஸ்டே கொடுக்குது? இவங்க ப்ரூவ் பண்ணால் கட்டணம் அடிச்சு அதை கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கு ஹைகோர்ட். இது எந்த இடத்துல கட்டணம் கட்டி இருக்கு? எங்க இப்போ நீங்க எல்லாம் எந்தெந்த ஏரியா விவசாயம்? நாங்கள் பண்ணப்பட்டி இது பொதுமக்கள் தாங்க அதிகமாக இருக்குது. தண்ணி பண்ணப்பட்டி குடிமக்களுக்கு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக தான் மக்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் மலத்தோட்ட விவசாயி, எனக்கு 40 ஏக்கர் விவசாயம் இருக்குது. ஆச்சுங்களா? இதில் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் அது மாதிரி நிறைய தடுப்பணைங்கிற மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட் கட்டி கொடுத்தா நிச்சயமாக வனவிலங்குகள் கீழே வராது. வனவிலங்குகள் கீழே வராது. அங்கே தண்ணி இல்லாமல் இருந்தால் கீழே ஊருக்குள்ளே தான் வருங்க. என் பேர் ஏ பாலசுப்ரமணியன்.